ரோஸ்மேரி செடிங்க. ரோஸ்மேரி செடி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த ஹைட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட 1 அடி ஹைட்டுக்கு மேலே இருக்கும் இந்த ரோஸ்மேரி செடி. இந்த மாதிரியாக பக்கத்தில் வரும்போது இதெல்லாம் ஒரு தனி வாசம் வரும். இந்த ரோஸ்மேரியில், மருகில், மதிக்கொழுந்துலாம் இதெல்லாம் வாசனை திரவியங்களில் இது பயன்படுத்துகிறாங்க இல்லையா? இந்தியன் ஸ்பைசஸ்ங்கிறோம்ல, நம்மக்கிட்ட மட்டும்தான் ஸ்பைசஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து வெஸ்டர்ன் ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருந்தாலும் அதுவும் நல்ல வேல்யூவாக இருக்குது. ஈவன் இதெல்லாம் ஊட்டியிலலாம் கூட அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. எசென்ஷியல் ஆயில் இதெல்லாம் தாண்டி நான் நிறைய பார்க்கலாம். லைட்டாக அந்த காம்பு கிட்ட இவ்வளோ தூரம் கிள்ளிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோதான். பட்டரில் இதை போட்டுட்டு நம்ம அந்த கடுகு, உளுந்து அது இது நிறைய சீசனிங் போடுவோம். எதுவுமே போட மாட்டாங்க. இந்த ரோஸ்மேரி மட்டும் போட்டுட்டு அப்போது அந்த மீட்டை வந்து ஜஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள், லெமன், உப்பு இவ்வளோ தான் போட்டு மேரினேட் பண்ணுவாங்க. நம்மள மாதிரி மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள்லாம் போட மாட்டாங்க. எதுவும் போட மாட்டாங்க. நல்லா போட்டுட்டு கறியை பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வெஸ்டர்ன் வீடியோவில் பார்த்துருக்கலாம். என்னடா சும்மா வெறும் பச்சை கறியை போட்டு எண்ணெயிலையோ நெய்லையோ வணக்குறாங்கன்னு மாட்டோம். இதுதான் இவ்வளோ தூரம் போட்டு வந்து இப்படி எடுத்து கூட நிறைய தூவுறதை நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி இது என்னன்னா காய வச்சும் வச்சுக்கிறாங்க. அந்த நல்ல வாசனை பீஸா டாப்பிங்லாம் ஒரிகானோ எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ ரோஸ்மேரி வந்து அந்த மாதிரி தூவுவாங்க. இதெல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கக்கூடியது. அது நிறைய பேருக்கு ரோஸ்மேரினா ஏதோ அழகு வாசனை அதோட போயிடுறாங்க. இது அதிகமாக ரோஸ்மேரினா ஹேர் ஆயிலுக்கு போடணுங்கிற மைண்ட் செட்டில் தான் நிறைய பேர் இதை வாங்குறாங்களே. ஆமாம், எப்போவுமே நம்மக்கிட்ட மூலிகைகளுக்கு தான் முக்கியத்துவம் நம்மக்கிட்ட அதிகமாக உண்டு. காரணம் என்னென்னா அதனோட புரிதல் தான் காரணம்.